ஹாய் மை டியர் தாய்நாட்டு நண்பர்களே, ஐ எம் சுபா ஃப்ரம் யூகே. நீங்கள் நிறைய பேர் ஒரு சிலருக்கு வந்து இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுற ஒரு சிலருக்கு எனக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். அப்படி தெரியல அப்படின்னா கேஆர் தமிழ் விளாக்ஸ் யூகேன்னு இருக்கும், போயிட்டு சர்ச் பண்ணி பாருங்கள். நிறைய வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். பட் இன்னைக்கு இந்த லாங் வீடியோ யூடியூப்பில் நான் ஏன் போஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயம் ஒரு ரொம்ப நாள் தோணிட்டே இருந்துச்சு. அதை ஷேர் பண்ணணும், முக்கியமானதுன்னு சொல்ல முடியாது, என்னோட தாட்ஸில் ஓடிட்டே இருந்த ஒரு விஷயம், அதை ஷேர் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன நடந்துச்சுன்னா, கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஒரு சில நாளுக்கு முன்னாடி இங்கே இருக்கிற பிரிட்டிஷ் பொண்ணு ஒருத்தவங்க, நான் வந்து ஒரு கடையில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அந்த கடையில் வரக்கூடிய கஸ்டமர் தான் அவங்கக்கிட்ட நான் ரொம்ப நல்லா பேசுவேன், அவங்களும் ரொம்ப நம்மக்கிட்ட நல்லா பேசுவாங்க. அவங்கள வந்து இன்வைட் பண்ணி அவங்களுக்கு வந்துட்டு தோசைலாம் ஊற்றி கொடுத்து ஜாலியாக ஃபன்னாக ஒரு வீடியோ வந்து இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணியிருந்தோம். பார்த்தா பயங்கரமாக இது வரைக்கும் எனக்கு ஒரு 20,000 வியூஸ் போயிருக்கு அப்படின்னா, அந்த வீடியோ வந்து 2 மில்லியன் வியூஸ் போயிருந்துச்சு. இது சட்டமாக டக்குன்னு வந்து இப்போ ஒரு 2.5 மில்லியன் போயிருக்குன்னு நினச்சேன். நியர்லி வந்து ஒரு 20 லட்ச ரூபா, 25 லட்சம் ரூபான்னு வருது பாருங்க, 25 லட்சம் வியூஸ் போயிருக்கு. ஸோ அது வந்து ரொம்ப ஹாப்பி. அதில் கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆஹா ஓஹோ அக்கா சூப்பராக பண்ணுறீங்க, பின்னிட்டீங்க அப்படி இப்படின்னு ஒரு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பஞ்ச் ஒரு 500-600 பீப்புள் கமெண்ட் பண்ணதில் 599 கமெண்ட் வந்து ஜாலி தான். ஆனால் ஒரே ஒரு கமெண்ட் கைஸ், ஒன்று என்ன நடந்துச்சுன்னா, இன்னமும் போயிட்டு அந்த காலத்தில் தான் நம்ம மக்கள் வந்து பிரிட்டிஷ்க்கு சர்வ் பண்ணிட்டு இருந்தாங்க, அடிமையாக இருந்தாங்க அப்படின்னா, இப்போவும் போய் உட்காந்துட்டு நீங்கள் சர்வ் பண்ணிட்டு இருக்கீங்க, தோசை ஊற்றி கொடுத்துட்டு சர்வ் பண்ணிட்டு அடிமையாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட். அந்த கமெண்ட்டுக்கு என் கூட வீடியோ பண்ணாங்கல்ல அந்த பிரிட்டிஷ் பொண்ணு, அதாவது இந்த கமெண்ட் வந்து இங்கிலீஷில் வேறு பண்ணியிருந்தாங்க, நீங்கள் இன்னமும் அடிமையாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இங்கிலீஷில் வேறு பண்ணியிருந்தாங்க. அந்த கமெண்ட்டுக்கு அந்த பொண்ணும் வேற ரிப்ளை பண்ணியிருந்துச்சு. என்னன்னா, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நாங்கள் ஜஸ்ட்டு வந்து குழம்பு, இந்த சிக்கன் குழம்பு வச்சோம், ஜாலியாக கறி மேக் பண்ணோம், தோசை சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிப்ளை பண்ணியிருந்துச்சு. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஐயோ அந்த பொண்ணு ரிப்ளை பண்ணிவிட்டு ஓகே அது என்ன நினச்சிச்சோ தெரிலையே, தேவையில்லாமல் வீடியோ பண்ணி இப்படி ஒரு கமெண்ட் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிச்சா, என்ன நினச்சிச்சின்னு தெரிலையே அவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட அந்த பொண்ணுகிட்ட போயிட்டு நான் என்ன பண்ணேன், மெசேஜ் பண்ணேன். இந்த மாதிரி அவங்க பேர் ஜோடி, இந்த மாதிரி ஜோடி இது வந்து யூனிவர்ஸ் வந்து மேட் ஆஃப் லவ். இந்த உலகத்தில் வந்து யார் வேணாலும் யார் மேலே வேணாலும் அன்பை செலுத்தலாம், எப்படி வேணாலும் செலுத்தலாம். அதுக்கு வந்து பிரிட்டிஷ் இந்தியன்லாம் தெரியாது, யார்கிட்ட வேணாலும் நீங்கள் அன்பை பகிர்ந்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு கமெண்ட் வந்துச்சு, மக்கள் யாராவது ஒரு சிலர் உங்ககிட்ட அப்படி பேசியிருந்தாங்க அப்படின்னா, அதுக்கு நான் வந்து ரொம்ப பெரிய சாரி சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணியிருந்தேன். அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்லியிருந்துச்சு அப்படின்னா, சே நான் இந்த மாதிரி சில்லியான கமெண்ட்ஸ்லாம் வந்துட்டு பார்க்க மாட்டேன், நீங்கள் உங்கள் நாட்டில் மட்டும் கிடையாது, ஆல் ஓவர் வேர்ல்டு ஒவ்வொரு நாட்டிலையுமே எல்லாருமே ஓரளவுக்கு சக்ஸஸ்ஸு, ரொம்ப நம்ம வந்து ஜெயிச்சே ஆகணும், ஒரு பாசிட்டிவ் மோட்டிவேஷனோட இருக்கணும், பாசிட்டிவிட்டியோட இருக்கணும்னு சொல்லி நிறைய மக்கள் இருந்தாலும், எல்லா நாட்டிலையுமே இந்த மாதிரி குறிப்பிட்ட மக்களும் இருக்காங்க. அதாவது என்ன பண்ணாலும் அதை வந்து ஒரு நெகட்டிவான வழியில் வேற மாதிரி ஒரு வியூவில் பார்த்து அதை வந்து கமெண்ட் பண்ணிவிட்டு ஒரு நெகட்டிவ் கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஆளுங்க இன்ஸ்டாகிராம்னு கிடையாது, யூடியூப்னு கிடையாது, நீங்கள் எந்த வீடியோஸுமே பண்ணலை அப்படின்னாலும், நீங்கள் லைஃப்பில் ஏதோ ஒரு விஷயம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னாலும் கூட சுற்றி இந்த மாதிரி வந்து நெகட்டிவான ஆட்கள், நெகட்டிவ் விஷயத்த நம்மக்கிட்ட திணிக்கக்கூடிய ஆட்கள் இருப்பாங்க. அதெல்லாம் வந்து கண்டுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நானும் நிறைய விஷயங்கள் பேசினேன். அவங்க சொன்னதில் வந்துட்டு அந்த விஷயத்தில் எனக்குமே அந்த பாயிண்ட் வந்து அக்ரீட் தான். அதாவது வீடியோன்னு கிடையாது, வாழ்க்கையில் எந்த விஷயம் நம்ம பண்ணாலும் சரி, அதாவது இந்த வீடியோ இவ்வளோ பேருக்கு பிடிச்சிருக்கு, 1.5 லட்சம் லைக்ஸ் இருக்குது, 20 லட்சம் வியூஸ் இருக்குது, கமெண்ட்ஸ் இவ்வளோ 600 பேர் பண்ணியிருக்காங்க, எல்லாருமே அவ்வளோ என்ஜாய் பண்ணி ஐ லைக் ஜோடி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஒருத்தவங்க அப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த ஒரு நெகட்டிவ் கமெண்ட் வருது அப்படின்னா, அப்போ அந்த ஒருத்தர் தான் மென்டலி ஏதோ சரியில்லை அப்படின்னு அர்த்தம். அவங்களோட மைண்டு வந்து கரெக்டாக யோசிக்கல, இன்னமுமே வந்து சில வன்மங்கள் அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு தான் அர்த்தம். அதெல்லாம் நம்ம கண்டுக்கவே தேவையில்லை. அது வந்து வீடியோஸ்னு கிடையாது, நம்ம லைஃப்லையும் நம்ம சாதாரணமாக ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கும்போது கூட நம்மளை சுற்றி யாரோ ஒருத்தவங்க ஏதோ ஒரு நெகட்டிவான விஷயத்த நம்ம கிட்ட திணிக்க பார்ப்பாங்க. அதை கண்டுக்காமல் போயிட்டே இருந்தோம் அப்படின்னா, எஸ் வி கேன் அச்சீவ் மோர். கண்டுக்கவே கூடாது. ஏன்னா நம்ம பண்ணுற ஒரு விஷயம் யாரோ சிலருக்கு கண்டிப்பாக அவங்கள என்ஜாய் பண்ண வைக்குது, அவங்களுக்கு வந்து பிடிக்குது, இல்லை நம்ம பண்ணுற வேலை யாரோ ஒரு சிலருக்கு பிரயோஜனமாக இருக்குது, நம்ம நல்ல ஒரு வழியில் தான் போயிட்டுருக்கோம் அப்படின்னு தெரியுதுன்னா, கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் கமெண்ட்டு இல்லை 1000 நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்தாலும் அதை கண்டுக்காமல் தட்டி விட்டு போயிட்டே இருக்கணும். அது ஒரு விஷயம் தான் நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். இந்த இன்ஸ்டாகிராம் பிளாட்ஃபார்ம் வந்ததுக்கப்புறம் நம்ம மேலே
இதெல்லாம் வந்து சரிப்பட்டு வராது, இதெல்லாம் கரெக்டாக இருக்காது, இதெல்லாம் நீ பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி கமெண்ட்ஸ்லாம் நம்ம பார்ப்போம். ஆனால் இந்த ஒரு வேலையை நம்ம பண்ணாதான் நமக்கு திருப்தியாக இருக்கும், நமக்கு ஹாப்பியாக இருக்கும்னு நமக்கு தெரியும். அப்போ அது நம்ம திருப்தியாக இருக்கும், நம்ம ஹாப்பியாக தான் இருக்கும், நம்ம வந்து நல்லது தான் பண்ணிகிட்டு இருக்கோம், நல்ல வழியில் தான் போயிட்டுருக்கோம்னு நமக்கு நல்லா தெரியும் போது எந்த கமெண்ட்ஸையும் பற்றி நம்ம யோசிக்கவே தேவையில்லை. நம்ம பாட்டுக்கு நம்ம ரூட்டில் போயிட்டே இருக்க வேண்டியதான்றது தான் நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். ஆனால் இன்னொரு விஷயம் ஃபைனலி நான் சொல்ல நினைக்கிறது என்ன அப்படின்னா, ஒரு தோசை ஊற்றி கொடுக்கறதுனால நம்ம யாருக்கும் அடிமையாக பிரிட்டிஷ்க்கு போயிட்டு நம்ம அடிமையாக இருக்க போகிறது கிடையாது. நமக்கு அறிவு இருக்குது, நம்ம யார்கிட்ட எப்படி பழகணும்னு தெரியும், எப்படி இருக்கணும்னு தெரியும், எப்படி ஒரு லவ்வை கொடுக்கணும்னு தெரியும். எல்லா விஷயமா இருந்தாலும் நம்ம பார்க்குற வியூ தான் அது வந்து நம்ம கரெக்டாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் எனக்கு தோன்ற என் லைஃப்பில் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற ஒரு சில விஷயங்கள், நான் கோ த்ரூ பண்ணுற சில விஷயங்கள், பொதுவாக நம்ம ஒரு ஃப்ரெண்ட்கிட்ட பேசினா எப்படி பேசுவோமோ அது மாதிரி நான் ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி லாங் ஃபார்மேட் வீடியோலாம் வந்து ட்ரை பண்ண போகிறேன். அது ஓகே, உங்களோட ஒரு ஃப்ரெண்ட்கிட்ட பேசுகிற மாதிரி தான் இருக்கும், நீங்கள் வந்துட்டு கவனிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கீங்க, அதை லிசன் பண்ண முடியும், உங்களுக்கு ஒரு 5 minutes இல்லை 10 minutes ஆஃப் டைம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக என்னோடய பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க மறந்துடாமல். அண்ட் நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சா இன்ஸ்டாகிராம்லேயே நீங்கள் வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள், KR தமிழ் vlogs UKன்னு சொல்லிட்டு போயிட்டு சர்ச் பண்ணி பாருங்கள். நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க நான் நம்புகிறேன். அந்த வீடியோஸ்லாம், இன்ஸ்டாகிராம் வீடியோஸ்லாம் நான் நல்லா பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றதையும் நான் நம்புகிறேன். அண்ட் டெஃபினட்டாக உங்களோட சப்போர்ட்டும் இருக்கும் அப்படின்றது என்னோட ரொம்ப பெரிய நம்பிக்கை. கீப் சப்போர்ட்டிங் கைஸ். அண்ட் அதாவது நம்ம வீட்டில் இருக்கோம், UKல இருக்கோம் அப்படிங்கும்போது ஒரு சம்டைம்ஸ் நம்ம லோன்லினஸை வந்து ஃபீல் பண்ணலாம். ஆனால் நீங்கள் அந்த டைம்லலாம் நம்ம எப்படி நம்மளை வந்து அந்த அதுலேருந்து எஸ்கேப் ஆகி நம்மளை வச்சுக்கிறோம் அப்படின்றத பொறுத்து தான் லைஃபே இருக்குது. எப்படி இருந்தாலும் நம்ம எந்த ஒரு இடத்துல இருந்தாலும் தனியாகவே இருந்தாலும் கூட நம்மளால் ஹாப்பியாக வச்சுக்க முடியும். ஸோ அதில் எனக்கு தெரிஞ்ச ஒரு தான் நான் வந்து வீடியோஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை நான் ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிற மாதிரி நான் ஃபீல் பண்ணிட்டு தான் இந்த வீடியோஸ்லாம் பண்ணுவேன். ஸோ அதனால் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். அண்ட் அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். டாடா, பை பை, சியர்ஸ் ஃப்ரம் சுபத்ரா குமரையன். பபாய்.